சண்டே ஈவினிங் ஆயிட்டாலே நாளெல்லாம் முடிய போகுது. இனி ஒரு வாரத்துக்கே ஹரிபரியா ஓடணும் அப்படிங்கிற ஒரு பிரஷர் ஓடிட்டே இருக்கும். அதனால ஒரு வீக்லி பிளான் வந்து உங்களுக்காக ஒரு சில டிப்ஸ் வந்து குடுக்க போறேன். கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். வெல்கம் பேக் டூ ஜெயாஸ் லைஃப். டிப் நம்பர் 1. டிப் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, அந்த வீக் ஃபுல்லா என்னென்னலாம் நம்ம குக் பண்ண போறோம், இல்ல ஏதாவது நமக்கு வேலை இருக்கா, அர்ஜென்ட்டான வேலை இருக்கா, இல்ல ஆர்டினரி வேலை இந்த மாரி ஒரு சில லிஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதையெல்லாம் எழுதி வச்சுட்டு, அத பிளான் பண்ணி காய்கறி எல்லாம் வாங்கிட்டோம் அப்டின்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி இருக்கும். இல்லன்னா முன்னத்த நாள் வாங்கணும் அப்படிங்கிறது கூட கரெக்ட்டா தான் இருக்கும். ஆனா கிச்சனுக்கு போன உடனே இன்னைக்கு இதுதான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ தொறந்தா நமக்கே தெரியாம ஒரு சில பொருள் இல்லாம இருக்கும். அதனால வந்து டென்ஷன் இல்லாம இருக்கிற மாரி இருக்கும். டிப் நம்பர் 2. டிப் நம்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, நம்ம டைம் டேபிள் போட்டபடி எல்லா காய்கறியும் போயி கடையில வாங்கிட்டு வந்துட்டு, எக்ஸ்ட்ராவா ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் குடுத்துர்றோம் அப்படின்னா, அந்த வீக் ஃபுல்லா அதையும் கூட பிளான் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எடுத்து தனியா தனியா போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஃப்ரீயா இருக்கிற மாரி இருக்கும். அடுத்த நாள் வந்து டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் செய்யற மாரி இருக்கும். வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரல அப்படின்னா, நம்ம வந்து பக்கத்துல கடை இருந்தா அவங்கள கூட்டிட்டு போகாம வாங்கிக்கலாம். இல்லன்னா அவங்களோட சப்போர்ட்டையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாரி இருக்கும். டிப் நம்பர் 3. டிப் நம்பர் 3 வந்து சண்டே அதாவது சண்டே நைட்டே வந்து டிஃபன் பாக்ஸு, ஹஸ்பண்டோட டிஃபன் பாக்ஸு, குழந்தைகளோட லஞ்ச் பேக்கு, டவலு, வாட்டர் பாட்டில் இதெல்லாமே எடுத்து ஒன்ஸ் வாட்டர் பாட்டிலெல்லாம் நல்லா சுடு தண்ணி வச்சு வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் எடுத்து செல்ஃப் மேல வச்சுட்டோம் அப்படின்னா, மார்னிங் வந்து பேக் பண்ணி குடுக்குறக்கு வந்து ஈஸியா இருக்கும். டிப் நம்பர் 4. டிப் நம்பர் 4 வந்து அவங்களோட எப்படி இருந்தாலும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அயர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்களுதுன்னு மட்டும் இல்ல, நாம கூட கொஞ்சம் ட்ரெஸ் அயர்ன் பண்ணி போடுறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. அதாவது ரொம்ப சுருக்கமா போட்டாலே கொஞ்சம் அயர்ன் பண்ணி போடுறதுல எந்தவித தப்பும் கிடையாது. ஸோ, அதனால வந்து வீக்லி வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எது எது போட போறாங்களோ, அதெல்லாம் பிளான் பண்ணி எடுத்து, அதுக்கு அயர்ன் பண்ணி வச்சுட்டு, குழந்தைகளோட யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அயர்ன் பண்ணி குடுத்துட்டு, நம்மளோட ட்ரெஸ் இதெல்லாமே வந்து தனித்தனியா அயர்ன் பண்ணி ஒரு சில வேலைகள வந்து செஞ்சுட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம வீக்லி ஃபுல்லா அயர்ன் பண்ண வேண்டியதில்ல. ஏதாவது 2 டேஸ் ஒன்ஸ் கூட அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்னுமே பெட்டரா இருக்கும். டிப் நம்பர் 5. டிப் நம்பர் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, நெக்ஸ்ட் டேக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ, அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, நான் வந்து எல்லா காய்கறியும் வாங்குன உடனே கழுவி வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து ஆற வச்சு, அதுக்கப்புறமா எடுத்து கவர் போட்டு வச்சுருவேன். அகைன் வந்து கட் பண்ணும்போதும் ஒன்ஸ் வாஷ் பண்ணிக்குவேன். ஸோ எல்லா காய்கறியும் வாஷ் பண்ணி வச்சுட்டு, என்ன காய்கறி தேவையோ அத ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காம நைட்டு, அடுத்த நாள் வரைக்கும் அத வெளியவே வச்சிருந்து, அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது கட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். சீக்கிரம் வேகற மாரி இருக்கும். டிப் நம்பர் 6. டிப் நம்பர் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீக் ஃபுல்லா வந்து இந்த வேலைகள்லாம் ரெகுலரா போற மாரி இருக்கும். ஏதாவது ஒரு கிளீனிங் ஒர்க்க டெய்லியும் ஒண்ணொண்ணு நம்ம பிரிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடும் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கிற மாரி இருக்கும். ஒரு நாள் வந்து பாத்ரூம் கிளீன் பண்றது, ஒரு நாள் வார்ட்ரோப் கிளீன் பண்றது, நம்மளது, ஹஸ்பண்டோடது, குழந்தைகளுது இது மாரி தனித்தனியா இருக்கும் இல்லைங்களா? எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து கிளீன் பண்ணி வைக்கிறது. அது மட்டும் இல்லாம ஜன்னல், கதவு இந்த மாரி ஒட்டடை அடைக்கிற ஒரு சின்ன சின்ன வேலைகள வந்து நாமளே எடுத்து செஞ்சுட்டோம் அப்படின்னா, வீடும் பார்க்கறக்கு எப்பவுமே நீட்டா இருக்கிற மாரி இருக்கும். ஒரே முட்டாய் எல்லா வேலையும் செய்யாம ரெகுலரா வேலை செஞ்சிருக்கிறங்காட்டி அலுப்பும் தெரியாது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஃபங்ஷன் வருது, இல்ல நோம்பி வருதுன்னா, திடீர்னு வந்து ஒட்டுமொத்தமா போட்டு கிளீன் பண்ற வேலை வந்து கம்மியாகும். டிப் நம்பர் 7. டிப் நம்பர் 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் நம்ம வந்து எல்லா வேலைகளையும் பார்த்துட்டாலே கடைசியில நம்மளுக்குன்னு ஒரு கேரிங்கான அதாவது என்ன சொல்ல வர்றதுன்னா, செல்ஃப் கேர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ, நெறைய பேர்த்து வீட்ல இல்லாம இருக்காது. நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச லிப்ஸ்டிக் வாங்கி வச்சிருப்போம், வளையல் வாங்கி வச்சிருப்போம், நெயில் பாலிஷ் வாங்கி வச்சிருப்போம். இல்ல என்ன வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். மெடிக்யூர் கிட்டு, பெடிக்யூர் கிட்ன்னு இந்த மாரி நெறைய வாங்கி வச்சுக்கலாம். அதெல்லாம் எத்தன நாள் யூஸ் பண்ணியிருக்கேன்னு யோசிச்சு பாருங்க. யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனா வந்து இந்த மாரி ஏதாவது ஒண்ணு நம்மள வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கிறத வந்து வேலைய பார்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கும் வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கிற மாரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிற மாரி இருக்கும். மத்ததெல்லாம் மறந்துட்டு நம்மள நம்ம செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். எனக்குமே நெயில் பாலிஷ் அடிக்கும்போது வந்து என்னமோ பிறவி பலன் அனுபவிச்ச மாரி நான் அத உத்து உத்து பார்த்து அவ்வளோ ஒரு நல்லா ரசிச்சிருந்தேன். ஸோ நம்மளையும் செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிப் நம்பர் 8. டிப் நம்பர் 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு நியூ ஸ்கில்ஸ வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் வந்து சமைக்க தெரியுதா? நம்மளுக்கு சமைக்க ரொம்ப பிடிக்குதா? அப்படின்னா சமையல பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்ல வேற ஏதாவது நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு நீங்க யோசிக்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம கத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிப் நம்பர் 9. டிப் நம்பர் 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது காலியா இருக்கு இல்லைங்களா? எப்படியும் தெரியும். கடுகு டப்பாவ எடுத்து தாளிக்க போது அவசர அவசரமா போட்டுட்டு இருக்கையில அந்த டப்பில கடுகு இருக்காது, கடலப்பருப்பு இருக்காது. இந்த மாரி இருக்கிறதுக்கு அந்த நேரத்துல
நேரத்துல டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் டென்ஷனை கம்மி பண்றதுக்காக என்ன முடிஞ்சதுன்னு சொல்லி ஒரு ஃப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டு எல்லா வேலையும் கிச்சன்ல முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுட்டு மார்னிங் வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதை தேடிட்டு இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 10. டிப் நம்பர் 10 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா வீடியோலையும் சொல்றது தான். ஃபேமிலிக்காக கண்டிப்பா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சு வச்சுட்டு, நம்ம குழந்தையோ, ஹஸ்பண்ட் வர நேரத்தில அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினா, அவங்களுக்கும் ஒரு ரிலாக்சேஷனா இருக்கும். கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஸோ, ஃபேமிலிக்காக ஒரு சில டைம் வந்து ஒதுக்குறது. நம்ம வள்ளிவேல் கலெக்ஷன்ஸ்ல 3 பீஸ் செட் இருக்கு. வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.